மேலிருந்து வரும் ஞானம். கடவுள் அருளும் ஞானத்திற்கும் அறிவாற்றல் அனுபவம் வழியாக பெறும் உலக ஞானத்திற்கும் பெரிய வேறுபாடுகள் உள்ளன. உலக ஞானம் வாழ்வளிப்பதோடு வாழ்வை அழிக்கும் ஆற்றலாகவே வெளிப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, எண்ணற்ற மருத்துவ வளர்ச்சிகள் வாழ்வளிக்கின்றனவாக உள்ளன. ஆனால் போர்க்கருவிகள், ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், உயிராயுதங்கள் வாழ்வை அழிக்கும் ஆற்றல்களாக அச்சுறுத்துகின்றன. மேலிருந்து வரும் கடவுளின் ஞானம் மாசற்றதும், அமைதியை பொழிவதும், இரக்கத்தின் ஊற்றாகவும், சமய நீதிக்கான வாழ்வளிக்கின்ற ஆற்றலாகவும் அமைகின்றன. கடவுளும் யோபு நூலில் ஞானத்தை குறித்து இப்படியாக கூறுகிறார். அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. இதன் வழியாக நாம் அறிவது மேலிருந்து வரும் கடவுளின் ஞானம் என்பது வெறும் அறிவாற்றல் மட்டுமல்ல, எவற்றை நாம் தெரிவு செய்ய வேண்டும் எனும் சரியான முடிவுகளை எடுக்கும் உயர் விழுமியங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த அருளுரை சிந்தனையில் உலக ஞானத்தை தவிர்த்து கடவுள் அருளும் மெய்ஞானத்தை குறித்து கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதிகளில் கடவுளின் ஞானம் மனிதரிடையே எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நீதி தியாகத்தை வெளிக்கொணரும் ஞானம். 1 அரசர்கள் 3ஆம் பிரிவு, திருமொழிகள் 16-28 வரை. இப்பகுதியில் சாலமோன் அரசரின் ஞானமிகு தீர்ப்பு மட்டும் வெளிப்படாமல், ஞானமிகு தாயின் தியாகமும் அதன் தொடர் செயல்பாடாக நீதி தீர்ப்பும் வெளிப்படுகின்றன. சாலமோன் அரசரிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றதற்கு அரசர் கடவுளிடம், மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்றார். கடவுளின் ஞானத்தை சாலமோன் அரசர் கேட்டு பெற்றுக்கொள்கின்றார். அந்த ஞானத்தை கொண்டு மக்களுக்கு நீதி தீர்ப்பினை செம்மையாக வழங்குகின்றார். மேலிருந்து வரும் ஞானம் அறிவு சார்ந்தது அல்ல, உணர்வின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் விட்டு கொடுத்தல் வழியாக வெளிப்படுகின்றன. ஆகவே மேலிருந்து வரும் கடவுளின் ஞானம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீதியை வெளிக்கொணரும், தொடர்ந்து வாழ்வின் குரலாய் பிரதிபலிக்கும். சமத்துவத்தை வலியுறுத்தும் ஞானம். யாக்கோபு 1ஆம் பிரிவு, திருமொழிகள் 1-8 வரை. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாவற்றுக்கும் கொடுப்பார். இத்திருமொழி நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகின்றது. கடவுளின் ஞானம் தாராளமாக அருளப்படுகின்றது, அதுவும் எல்லோருக்கும் சமத்துவமாக கொடுக்கப்படுகின்றது. நமது சூழலில் சனாதனம், வருணாசிரம கோட்பாடு, குலத்தொழில் என்று சொல்லி குறிப்பிட்ட சாதியினருக்கே கல்வி அறிவு என்ற ஏற்றத்தாழ்வு கொண்ட சித்தாந்தத்திற்கு இந்த திருமொழி அறைகோலாகவும் எச்சரிப்பின் முழக்கமாகவும் உள்ளது. இந்த திருமொழியின் செயல்பாட்டிற்கு மிக சிறந்த சான்று நம்முடைய மிஷன் பள்ளிகள். தங்களை தாங்களே உயர் சாதியினர் என்று மடமையாய் கருதி கொண்டோர் தங்களது அதிகார செருக்கால், உலக ஞானத்தால் ஒரு கூட்ட மக்களை ஒதுக்கி அவர்களுக்கு கல்வி ஞானம் செல்லக்கூடாது என்று தங்களது பகுதியில் மட்டும் கல்வி நிலையங்களை அமைத்து பிசாசி நாட்டங்களை ஆடிக்கொண்டிருந்த சூழல்களில் அருட்பணியாளர்கள் தங்கள் சொந்த பணத்தில் காலனிகள், சேரிகள், மிஷன் பள்ளிகளை கட்டி கொடுத்து கடவுளின் மெய்ஞானத்தை அளித்தனர். இதுவே உலக ஞானத்திற்கும் இவ்வுலக ஞானம் பணம் ஈட்டவும் செல்வத்தை பெருக்குமே கற்றுத்தருகின்றன. கடவுளின் ஞானம் அறிவை மட்டும் தராமல் ஏற்ற தாழ்வுகளை களைந்து சமத்துவத்தை உருவாக்கிட வழிவகுக்கிறது. எளியவரை உயர்த்தும் ஞானம். லூக்கா 10ஆவது பிரிவு, திருமொழிகள் 21-24 வரை. இயேசுவானவர் கடவுள் எத்தகையவர் என்பதையும், கடவுள் தம்மையும் தமது ஞானத்தையும் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதியில் இயேசு கூறுகிறார். லூக்கா 10 பிரிவு 21வது திருமொழி, தந்தையே, விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். இயேசுவானவர் இங்கு குழந்தைகள் என்று கூறுவது நேரடியாக சிறு குழந்தைகள் அல்ல, மாறாக குழந்தைகளை போன்று வலுவற்றவர்களே ஆகும்.
வலியவருக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் ஒடுக்கப்பட்டவருக்கும் எளியோராய் புறந்தள்ளப்பட்டவருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை தூய ஆவியால் பேருகையடைந்து இயேசு கூறுகின்றார். இதற்கு சான்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உலக அறிவு ஞானம் பெரிதும் இல்லாத மீனவ மக்களையும் எளிய மக்களையும் தம்முடைய சீடராக கொண்டு இறையாட்சியை பறைசாற்றினார். மேலும் அந்த சீடர்கள் வழியாக உலகம் முழுவதும் கடவுளின் ஞானம் வெளிப்படுத்தப்பட்டது. வலியவருக்கும் ஞானிகளுக்கும் சமமாக எளியவரை உயர்த்த தமது ஞானத்தை தந்து கடவுள் ஆற்றல் படுத்துகிறாய் செயல்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 3ஆம் பிரிவு 7வது திருமொழியின்படி, நீ உன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே என்ற வார்த்தைக்கு ஏற்ப உலக ஞானத்தை மட்டும் மையப்படுத்தி நீதியற்ற தன்னல வாழ்வையும் சமத்துவ சிந்தனையற்றவராய் எளியோரை நசுக்கி வலியவராய் ஞானி என்று பொய்யாய் அடையாளப்படுத்தாமல் உலக ஞானத்தை காட்டிலும் மேலிருந்து வரும் கடவுளின் ஞானத்தை அதிகமாக தேடுவோம். கடவுள் அருளும் சமூக நீதியையும் சமத்துவ சித்தாந்தத்தையும் கொண்டு கடவுளின் ஞானமிகு இறையாட்சியை இவ்வுலகில் அமைத்திடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.